கேள்வி என்னவாக இருக்கிறதுனா, இப்போ ஊழலை ஒழிப்பேன், நான் ஆட்சிக்கு வந்தால் ஊழலை ஒழிப்பேன் நிறைய வாட்டி அவர் சொல்லிட்டார். ஊழலை நாங்கள் இவங்க திமுக பயங்கரமாக ஊழல் பண்ணுறாங்க. கேள்வி என்னன்னா, நீங்கள் ஊழலை ஒழிக்க என்ன செய்ய போறீங்க? அவங்க செயல்பாடுகள் வந்து மிக மோசமாக இருந்ததாக நான் பார்க்கிறேன். ஏன்னா தேர்தல் வருதுன்னு தேர்தல் நேரத்தில் நீங்கள் நேருவுடைய ஊழலை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள், வழக்கு போடுறாங்க. இந்த மாதிரி நேரு மாதிரி ஊழல்ல எல்லாருக்குமே நல்லா தெரியுது இவ்வளவு அபத்தமாக நடந்திருக்கிறது. 7% 10% கலெக்ஷன் நடந்திருக்கு. அந்த கவியரசன் யாரோ ஒருத்தர் அவங்க பிரதர் கம்பெனியில் வேலை செய்த ஒருவர், அவர் தான் பெரிய கிங் பின்னாவே இருந்திருக்கிறாரு. IAS IPS அதிகாரிகள்லாம் அவரை தான் கான்டாக்ட் பண்ணுறாங்க. இன்று வரை அந்த நைனா நாகேந்திரன் கேஸே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 4 கோடி ரூபாய் வழக்கே வந்து பெரிய அளவில் எதுவும் மூவ் ஆன மாதிரி தெரியல. லீக் அப்படியே தண்ணி வந்தால் மேலே வீட்டுக்குள்ளே தண்ணி அவ்வளோ கொட்டுது. இது 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ADMK தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்கன்னுவாங்க. அப்போ நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்ல. அரபோட்ட புகார் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற மக்கள் கிட்ட நாங்கள் எதுவும் செஞ்சு கொடுக்க மாட்டோம். அவர்கள் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுப்பதும் வாங்குவதும் சட்டப்படி குற்றம். யாரும் பணம் வாங்காமல் ஓட்டு போடுங்க, யாரும் பணம் கொடுக்காதீங்கன்னு இப்போ செலிபிரிட்டிலாம் வச்சு 100% வாக்குப்பதிவுக்கு போடுற எலெக்ஷன் கமிஷனால ஏன் வந்து பணம் கொடுக்கக்கூடாது, பணம் வாங்கக்கூடாதுன்னு செலிபிரிட்டியை வச்சு போடக்கூடாது? வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மிடையே இன்று ஊழலுக்கு எதிராக தமிழ்நாட்டில் களம் காண்டு வரும் அறப்போர் இயக்கத்தின் ஜெயராம் வெங்கடேசன் சார் இணைந்துள்ளார். அவரிடம் பல்வேறு தகவல்களை நாம் கேட்டறிந்து கொள்வோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ அதிமுக வந்து இப்போ திமுகவில் இப்போ KN நேருடைய ஊழலாக இருக்கட்டும், அப்புறம் மற்ற அமைச்சர்கள் ஊழலாக இருக்கட்டும், ஏவாவேலு உள்ளிட்ட ஊழல் பற்றியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எடுத்து கையாண்டு பேசிட்டாங்களா? அரசியல் ரீதியாக இந்த 5 ஆண்டு காலத்தில் அவங்க ஏதாவது ஊழல் பற்றி பேசிட்டாங்களா? அவங்களோட செயல்பாடுகளை எப்படி பார்க்குறீங்க? அவங்க செயல்பாடுகள் வந்து மிக மோசமாக இருந்ததாக நான் பார்க்குறேன். ஏன்னா இன்ஃபேக்ட் வந்து அவர்கள், உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருந்ததுன்னா, ஒரு 3 மாதம் 4 மாதம் காலம் முன்பு வரை அவர்கள் எந்த ஊழலை பற்றியும் பேசவில்லை. இப்போ தேர்தல் வருதுன்னு தேர்தல் நேரத்தில் நீங்கள் நேருவுடைய ஊழலை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள், வழக்கு போடுறாங்க. இப்போ நாங்கள் போட்ட டிரான்ஸ்ஃபார்மர் வழக்கில் அவங்க வந்து திரும்ப அவங்களுடைய தரப்பினர் வந்து கூட வந்து அவங்களும் ஒரு வழக்கு போட்டிருக்கிறாங்க. அது மாதிரி தேர்தல் நேரத்தில் சிலது பண்ணுறாங்களே தவிர உண்மையிலேயே அவர்கள் ஊழல் மீது ஏதாவது அந்த ஊழல்கள் மீது இருந்தால் எவ்வளோ ஊழல்கள் இன்னைக்கு மைனிங்கில் தென் மாவட்டம் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க சட்டவிரோத கல்குவாரிகள் மிகப்பெரிய அளவில் நடந்துட்டுருக்கு. ஆயத்திறக்கலை. கரூரில் வந்து ஒரு ஒப்பந்ததாரர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரோடே போடாமல் 4.5 கோடி ரூபா, இன்ஃபேக்ட் செந்தில் பாலாஜியோடைய இடத்த ரைட் பண்ணும்போது அந்த கான்ட்ராக்டர் சங்கரானந்தையும் ரைட் பண்ணாங்க. அந்த மாதிரி ஊழல்கள் மேலாம் முதல்ல அவர் MR விஜயபாஸ்கர் பேசினார். ஆனால் அதற்கு பிறகு நடவடிக்கை அப்படிங்கிறது எடுக்காதது இன்னும் எதுவுமே அதுக்கு பிறகு பேச்சு இல்லை. இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழக போலி பேராசிரியர் ஊழலாக இருக்கட்டும், ராஜகண்ணப்பன் 5 ஏக்கர் ஆட்டையை போட்டதாக இருக்கட்டும், நீங்கள் அந்த மணல் கொள்ளையாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல்வேறு ஊழல்கள் வெளியே வந்த வண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் பெரும்பாலும் அதை பற்றி எதுவுமே அவர்கள் பேசவில்லை. ஸோ அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ள ரொம்ப டீப்பாக இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அதிமுகவுடைய உறுப்பினர் ஜவஹர் அலி அவர் வந்து கனிம வள கொள்ளை எதிராக பேசும்போது கொல்லப்படுகிறார். நீங்கள் போய் மீட்டிங் நடத்துறீங்க, உங்களை தாக்க வராங்க, பத்திரிகையாளர்களை தாக்குறாங்க. இந்த ஆட்சியில் வந்து கனிம வள கொள்ளைங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குன்னு மாதிரி பார்க்குறீங்களா? அதிமுக ஆட்சியை கம்பேர் பண்ணும்போது மிக அதிகமான அளவுக்கு குவாரிகளுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நான் வந்து இப்போ திருநெல்வேலின்னு ஒரு இடம் எடுத்தேன்னா எனக்கு தெரிந்து 2021 மேபி ஒரு 30-40 குவாரிகள் அளவில் இருந்திருக்கும். இன்னைக்கு வந்து 120-130 குவாரிகள் அளவுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. 2 மடங்கு 3 மடங்கு அளவிற்கு அதிகப்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு மாவட்டத்தில் நான் பார்க்கக்கூடியது. இப்போ இதே நீங்கள் மற்ற மாவட்டங்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ எவ்வளோ பெரிய ஒரு இன்க்ரீஸாக இருக்குங்கிறது பார்க்கணும். ஸோ இதில் வந்து பெரும்பாலான குவாரிகள் சட்டவிரோதமாக 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்குன்னு எடுக்கிறாங்க. இன்றைக்கி அந்த குவாரி பண்ண சட்டவிரோத செயல்களுக்கெல்லாம் அரசாங்கம் வந்து 100% அவர்களுடைய அந்த கனிம வளம் எவ்வளோ கொள்ளடிச்சிருக்கிறாங்களோ அதற்கான தொகையை வசூலிக்கணும். இதுதான் சட்டம் சொல்லுது. ஆனால் அவர்களை காப்பாற்றுவதற்காக இப்போ தேர்தல் நேரத்தில் 1 டைம் ரெகுலரைசேஷன் ஸ்கீம்னு ஒன்று கொண்டு வந்து எல்லாரும் நீங்கள் வந்து வெறும் ராயல்ட்டி மாதிரி 2 மடங்கு கட்டிட்டு சட்டவிரோத வேலையெல்லாம் சட்ட ரீதியாக்குறாங்க. நீங்கள் சட்டப்படி பண்ணீங்கன்னா கூட டிரான்ஸ்போர்ட்டுக்கு தனியாக மெட்ரிக் டன்னுக்கு இவ்வளோன்னு கட்டணும். இப்போ சட்டவிரோதமாக பண்ணவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் எல்லாம் இப்போ ஃப்ரீ ஆயிடுச்சா?
இப்போ என்னன்னா இந்த அரசு என்ன சொல்லுதுன்னா சட்டப்படி எதுவும் பண்ணாதீங்க, சட்டவிரோதமா பண்ணீங்கன்னா நாளைக்கு நான் ரெகுலரைஸ் பண்ணி அதை விட கம்மியா நீங்க கொடுத்தா போதும் அரசுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன ஆகும்? ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நாளைக்கு திடீர்னு முதலமைச்சர் வந்து தேர்தல் நேரத்தில் நான் அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி பாலியல் வன்புணர்வு செஞ்சவங்க, கொலை செய்தவர்கள் எல்லாருக்கும் நான் ஒன் டைம் ரெகுலரைசேஷன் ஸ்கீம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு வசூல் வேட்டை அவர்கள் செய்தாலும் செய்ய வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இன்னைக்கு மைனிங்கில் இதை தான் செஞ்சுருக்கிறீங்க. ஒன் டைம் ரெகுலரைசேஷன் ஸ்கீம்ன்ற பேரில் யாருக்கு இதனால மிகப்பெரிய லாபம்? அந்த மைனிங்கில் செய்த மிகப்பெரிய கொள்ளையடித்த திமுகவில் இருக்கிறவங்களே நிறைய பேர் இருக்கிறாங்க. இனி நீங்கள் பழனியாண்டிங்கிற அந்த எம்எல்ஏ வந்து அவர் மேலேயே 23 கோடியோ நம்ம அபராதம் போடப்பட்டது. இன்றைக்கி அதை கலெக்ட் பண்ணுவீங்களா? மாட்டீங்க. ஒன் டைம் ரெகுலரைஸ் பண்ணி கொடுவீங்க. இதற்கு முன்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே கிரஹாம் பெல்னு சொல்லிட்டு இன்றைக்கி திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட செயலாளராக போடப்பட்டிருக்கிறாரு. அவருடைய குவாரிகள் 60 கோடி ரூபாய் அளவுக்கு அபராதம் போடப்பட்டது சப் கலெக்டரால். இன்றைக்கி எதுவுமே அவங்க கலெக்ட் பண்ணுறதா இல்லை. வந்து ஒன் டைம் ரெகுலரைசேஷன் ஸ்கீம் கேட்குது. ஞான திரவியம் எம்பியாக இருந்தவர் அவர் அங்கே கனிமவள கொள்ளையில் அவங்களுடைய குவாரிகள் ஈடுபட்டு இருக்கிறது. இந்த மாதிரி பல்வேறு குவாரிகள் இருக்கிறது திமுக. அப்போ இதெல்லாம் கலெக்ட் பண்ணலாம்னா யாருக்கு லாபம்? திமுக ஆட்களுக்கு அங்கே கிரவுண்டில் லாபம். தேர்தல் நேரத்தில் அவங்க செலவு பண்ணுவாங்க லோக்கலாக. ஸோ திமுக வந்து தேர்தல் ரீதியாக இது மாதிரி மிகப்பெரிய செலவை செய்வதற்காக மக்கள் கஜானாவை இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் திருடுகிறார்கள்னே சொல்லலாம். ஏன்னா 20,000 கோடி அரசுக்கு வர வேண்டிய பணம் அதை அரசு கஜானாக்கு வரவிடாமல் இன்னைக்கு அவங்க திமுக காரங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கும் மற்றவர்கள் எடுத்துகிட்டு போனால் சும்மா விடுவாங்களா? அதில் ஒரு பர்சன்டேஜ் கண்டிப்பாக கட்சி செலவு, தேர்தல் செலவுன்னு இவங்க வாங்காமல் கண்டிப்பாக வாங்கிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஏதோ ஒன்று செய்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒன் டைம் ரெகுலரைசேஷன் ஸ்கீம் ஒன்றே இவர்கள் செய்கிறார். அப்போ இதை விட மிகப்பெரிய மோசடி வேறு என்ன இருக்கும் சார்? இப்போது கனிமொழி சில தினங்களுக்கு முன்பு பேட்டி கொடுத்தாங்க. என்னென்னா நேருவுக்கு எதிராக இடி வந்து கேஸ் ஃபைல் பண்ணும் போது இடி சிபிஐ இதெல்லாம் வச்சு எங்களை மிரட்ட பார்ப்பாங்க தேர்தல் நேரத்தில், இதெல்லாம் நாங்கள் எத்தனை முறை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்னொன்று என்னென்னா பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவருடைய மகன் சொத்து குவிப்பு வழக்கு அது சம்பந்தமாக நீங்கள் நிறையா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அதில் வந்து திமுகவுடைய நடவடிக்கை உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகுதா சார்? அவங்க நடவடிக்கை எதனா எடுத்திருக்காங்களா? ஒரு பக்கம் வந்து இடி பொலிட்டிக்கல் டூலாக பயன்படுத்தப்படுகிறதுன்னா ஆமாம், அது பயன்படுத்தப்படுகிறதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த மாதிரி நேரு மாதிரி ஊழலில் எல்லாருக்குமே நல்லா தெரியுது இவ்வளவு அபத்தமாக நடந்திருக்கிறது. 7% 10% கலெக்ஷன் நடந்திருக்கு ஒப்பந்தங்களுக்கு. அந்த கவியரசன் யாரோ ஒருத்தர் அவங்க பிரதர் கம்பெனியில் வேலை செய்த ஒருவர், அவர் தான் பெரிய கிங் பின்னாவே இருந்திருக்கிறாரு. IAS IPS அதிகாரிகள்லாம் அவரை தான் கான்டாக்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களுக்கு டெண்டர் வேணும்னு சொல்லி இவங்களை கான்டாக்ட். ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட முடியுமா? இதெல்லாம் எலக்ட்ரானிக் ரெக்கார்டாக தான் அவங்க எடுத்திருக்கிறாங்க. அப்போ இது ஒன்று. நயினார் நாகேந்திரனுடைய மகன் வந்து முதல்ல ஒரு 100 கோடி ரூபாய்க்கு ஒரு பத்திரப்பதிவு வந்து மோசடியாக செய்தார்கள் என்று நம்ம புகார் கொடுத்துருந்தோம். அந்த பத்திரப்பதிவு மோசடி அறப்பொரு சொன்னது உண்மைதான் சொல்லி பத்திரப்பதிவு வந்து மோசடியானதுன்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆனால் அதன் மீது எந்த வழக்கும் தாக்கல் செய்யப்படலை. இன்று வரை அந்த நயினார் நாகேந்திரன் கேஸே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 4 கோடி ரூபாய் வழக்கே வந்து பெரிய அளவில் எதுவும் மூவ் ஆன மாதிரி தெரியல. இப்போ திருநெல்வேலியில் மிகப்பெரிய அளவில் கல்குவாரி ஊழல்கள் அங்கே திமுக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் நயினார் நாகேந்திரன் அதை பற்றி நீங்கள் பேசி கேட்டிருக்கிறீங்களா? இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சா சார்? அப்போது இது தெளிவாக என்ன தெரியுது? இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ஏதோ மேலோட்டமாக இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. இது வந்து மச் மோர் டீப்பர். நாங்கள் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், ஊழலை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஒப்பந்தம். வெளியே வந்து பொலிட்டிக்கலாக அடிச்சுக்கிறது, ஐடியாலஜிக்கலாக நாங்கள் அடிச்சுக்கிற மாதிரி காமிக்கிறோம், ஏதோ ஒரு வெளியில் அடிச்சுக்கிற மாதிரி காமிக்கிறோம் என்பதெல்லாம் வெறும் மேலோட்டமானது, அதாவது வெளியில் காண்பிப்பது. ஆனால் அடிப்படையில் இவங்க எல்லாருடைய கொள்கை அப்படிங்கிறது கொள்ளை தான் கொள்கையாக இருக்குது. கொள்கை வந்து கொள்ளை மட்டும்தான் அப்படின்னு இருந்ததுன்னா மிச்சதெல்லாம் சமூக நீதி மிச்சம் எல்லாத்தையும் குப்பை தொட்டில் தூக்கி போடுறோம். இன்றைக்கி தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரிய பில்டிங்கை போய் பாருங்கள். நேற்றைய தினம் நாங்கள் அங்கே போகிறோம். நாங்கள் தொடர்ந்து அந்த பிரச்சனைகளை எடுத்துகிட்டு இருக்கோம். பெரும்பாக்கம் பாவம் எல்லா இடங்கள்லேருந்து ஏழ்மையில் இருக்கக்கூடிய மக்களை கொண்டு போய் அங்கே போடுறாங்க. அங்கே வந்து லீக் அப்படியே தண்ணி வந்தால் மேலே வீட்டுக்குள்ளே தண்ணி அவ்வளோ கொட்டுது. அவ்வளோ மோசமான 10 ஆண்டுகளில் பில்டிங் இவ்வளோ மோசமாக இருக்குன்னா எவ்வளவு ஊழல்கள் இதில் நடந்திருக்கு கேட்டால் இது 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏடிஎம்கே தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்கன்னுவாங்க. அப்போ நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்ல. அப்போ அந்த பில்டிங்கையாவது சரி பண்ணி கொடுக்கணும்ல. அந்த பில்டிங்கை சரி பண்ணி கொடுக்கறதுலேயே அதுலேயும் நிறைய பிரச்சனைகள் மக்கள் சொல்கிறாங்க சரியா. அப்போ அந்த ஏஇ வந்து அங்கே என்ன மிரட்டுறாங்கன்னா மக்கள்கிட்ட
நீங்கள் அறப்போர்கிட்ட புகார் கொடுக்காதீங்க, அறப்போர்கிட்ட புகார் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட நாங்கள் எதுவும் செஞ்சு கொடுக்க மாட்டோம். சரி, எங்ககிட்ட புகார் கொடுத்தா சரி, உங்ககிட்ட புகார் கொடுத்தா இது வரைக்கும் செஞ்சீங்களா? எவ்வளோ ஆண்டுகளாக புகார் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க, பாவம் செய்யலை. இப்போ கடைசியில் அந்த புகாரை வெளியே எடுத்துகிட்டு வந்து நாங்கள் போராட்டம்லாம் செஞ்சு இப்போ தான் ஏதோ செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுவும் ஒழுங்காக செய்யலை, அதுவும் வந்து ஒழுங்காக அந்த டைல்ஸ் எல்லாம் கூட ஒழுங்காக ஒட்டாமல் அப்படியே வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரியான இதில் சமூக நீதி நீங்கள் வாயை திறந்து பேசுறதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குது? அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவ்வளவு ஒவ்வொரு நாளும் எழுந்தாங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளே தண்ணி வருமா, சாக்கடை தண்ணி வருமா, அடுத்தது எது கொட்டும், ரூஃப் என்னைக்கு விழும், சவுரி என்னைக்கு உதிரும், இப்படியே அவங்க இருந்தாங்கன்னா அவங்க என்னைக்கு பசங்க அடுத்த ஸ்டெப்பு படிக்க வைக்கிறத பற்றி எப்படி யோசிக்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். தண்ணி வந்து 2 நாளைக்கு ஒரு முறை 3 நாளைக்கு ஒரு முறை வரும்போது அது 1 மணி நேரம் தான் வரும், அதை பிடிச்சி வைக்கணும். அதுக்கு வீட்டில் யாராவது ஒருத்தர் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ 2 பேர் வேலைக்கு கூட போக முடியாது அவங்க நினச்ச மாதிரி. அப்போது இதெல்லாம் எவ்வளவு பெரிய தாக்கத்தை உருவாக்கும் அந்த குடும்பங்களுக்கு அப்படிங்கிற அந்த ஏழ்மை நிலையை விட்டு அவங்களால எப்படி அடுத்த நிலைக்கு வெளியில் வர முடியும்? அப்போ இதெல்லாம் வந்து ஒரு அரசு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இன்னைக்கு எல்லாம் வாதங்களும் வெறும் பொலிட்டிக்கலாக அடிச்சுக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிற மாதிரி. இப்போ இந்த பிரச்சனைகளை பற்றி எல்லாம் ஏதாவது எதிர்கட்சிகள் பேசுகிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. சார், இப்போ தாவேகா வந்து புதுசாக களத்தில் இறங்கியிருக்காங்க. தேர்தல் அறிக்கையெல்லாம் கூட ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வராங்க. அவங்க சொல்கிறாங்க, விஜய் ஒரு மேடையில் சொல்கிறாரு, நான் ஊழல் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க சார்? ஊழல் செய்ய மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறதை வைத்து நம்மளால் எந்த முடிவுக்கும் நம்மளால் வர முடியாது. நான் மீண்டும் மீண்டும் அதான் சொல்லுவேன், அது செயல்பாடுகள் மூலமாக காண்பிக்க வேண்டிய ஒன்று. அவர் சொல்கிறாரு, அதை வரவேற்கலாம். சரி, நீங்கள் சொல்கிறீங்க, அதுபடி நடங்க அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல முடியும். ஆனால் கேள்வி என்னவாக இருக்கிறதுனா, இப்போ ஊழலை ஒழிப்பேன், நான் ஆட்சிக்கு வந்தால் ஊழலை ஒழிப்பேன் நிறைய வாட்டி அவர் சொல்லிட்டார். ஊழலை நாங்கள் இவங்க திமுக பயங்கரமாக ஊழல் பண்ணுறாங்க. கேள்வி என்னென்னா, நீங்கள் ஊழலை ஒழிக்க என்ன செய்ய போகிறீங்க, என்னென்ன அதற்கான திட்டங்கள் என்ன வச்சுருக்கிறீங்க? அது ஒரு சிஸ்டமிக் அப்ரோச்சாக இருக்கணும். நான் சொன்ன மாதிரி இந்த லோகாயுக்தாவை சீரமைப்பதாக இருக்கட்டும், தலைமையாக ஒருத்தரை நீங்கள் அப்பாயின்ட் பண்ணுறீங்கன்னா அது வந்து அப்பாயின்மெண்ட் கமிட்டிங்கிறது அவ்வளோ முக்கியமானது. அது முதலமைச்சர் இருக்கணும், எதிர்கட்சி தலைவர் இருக்கணும், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பரவலான குழு இருந்தால் தான் ஒரு நேர்மையான நபர் அங்கே லோகாயுக்தா தலைமை இடத்துக்கு வரதுக்கான வாய்ப்புகளே அதிகமாகும். அப்போ இந்த மாதிரியான சிஸ்டமிக்கான அப்ரோச் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சேவை பெறும் உரிமை சட்டம் கொண்டு வருவதாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவர் ப்ராமிஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ இன்னைக்கு சிஎம்டிஏல பார்த்தீங்கன்னா பிளான் அப்ரூவல் எல்லாமே நாங்கள் ஆன்லைனில் கொண்டு வரோம்னு திமுக சொன்னாங்க. ஆனால் கொண்டு வரலை. ஆன்லைனில் கொண்டு வந்தாங்களே தவிர அங்கே இன்ஸ்பெக்ஷனுக்குன்னு ஒருத்தர் வராரு. அந்த இன்ஸ்பெக்ஷனுக்குன்னு வரவர் அந்த ஃபைலை அடுத்ததுக்கு நகர்த்துறதுக்கு அங்கே லஞ்சம் கேட்குறாரு இல்லையா? இது எல்லாருக்குமே தெரியும். சிஎம்டிஏவாக இருக்கட்டும், கார்பரேஷனாக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையும் நடக்கக்கூடியது. அப்போ அந்த ஃபிசிக்கல் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டே நீங்கள் எலிமினேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போது இந்த மாதிரி கீ துறைகள் எல்லாம் லஞ்சம் இல்லாமல், இப்போ பட்டாக்கு எவ்வளோ லஞ்சம் வாங்குறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ பட்டா லஞ்சம் 1 பைசா லஞ்சம் இல்லாமல் கிடைக்கிறதுக்கு நீங்கள் சிஸ்டம் ரீதியாக என்ன மாற்றம் செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. இதை தான் மக்கள் உங்களிடமிருந்து கேட்க விரும்புவார்கள். வெறும்னா இதை மட்டும் நீங்கள் ஊழலை ஒழிப்பேன்னு சொன்னால் மட்டும் பத்தாது, அதற்கான வழிமுறைகளை அவர்கள் விவரிக்கணும். அந்த வழிமுறைகள் படி அவங்க நடக்கணும். ஒருவேளை ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் தான் சொல்கிறார்ல சார், ஸ்டாலின் 30% டேக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போகுது, லஞ்சம் போகுது, அதை தடுத்து நிறுத்தினா நான் வந்து ஒரு சில திட்டங்கள்லாம் நிறைவேற்றும்னு சொல்கிறாருல்ல சார், அது ஒரு வழிமுறையாக பார்க்குறீங்களா? சரி, நான் என்ன பார்க்குறேன்னா, நீங்கள் அதற்கான சிஸ்டம் என்ன வச்சுருக்கிறீங்க? இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் தாவேகா எடுத்தீங்கன்னா, இப்போ செங்கோட்டையன் அவர்கள் போய் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. அவர் லாட்ரி மார்ட்டினுடைய மருமகன் அங்கே இருக்கிறாரு. ஸோ இப்போ இனி இதெல்லாம் இருக்கிறது. இப்போ நீங்கள் வந்து எப்படி வந்து இதையெல்லாம் மீறி இப்போ நீங்கள் மிச்ச கட்சிகள் மாதிரி இப்போ மற்ற கட்சிகள்லேருந்து இப்போ ஆள் வரப்போகிறாங்கன்னு வேற பேசுகிறீங்க. இப்போது அந்த மாதிரி இப்போ நாளைக்கு மற்ற கட்சிகளிலிருந்து ஊழல்வாதிகள் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன ஸ்டெப் எடுப்பீங்க? ஒரு புகார் வந்தால் அந்த புகார் உங்ககிட்ட வரதுக்கு என்ன? இதை எல்லாமே யோசிக்கணும். இன்றைக்கி ஒரு கிரீவன்ஸ் ரிட்ரஸல் மெக்கானிசம் தமிழ்நாட்டில் சரியாக இல்லை. மக்கள் ஒரு சாலைக்கு புகார் கொடுக்கணும்னா கூட அந்த புகார் வந்து கொடுப்பது அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகள் அந்தந்த கிராமங்கள்லையோ இடங்கள்லையோ இல்லை. ஸோ அவர்கள் ஊழல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, இப்போ உங்களுடைய ஆள் ஒருத்தர் ஊழல் பண்ணுறாரு, முறைகேடு பண்ணுறாருன்னா அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்ன சிஸ்டம் வச்சுருக்கிறீங்க? எப்படி நடவடிக்கை எடுப்பீங்க சார்? இப்போ ரொம்ப நாளாக இப்போ ஒன்றும் இல்லை சார், பேஞ்சல் புயல் வந்துச்சு. அந்த டைமில் வந்து திருவண்ணாமலையில் ஒரு பாலம் அடிச்சுட்டு போணுச்சு, கட்டி 3 மாதம் ஆகி அடிச்சுட்டு போணுச்சு. நம்ம பார்த்தோம்.
இப்போ சமீபத்தில் மத்திய கைலாஷ் பாலம் குறித்து அன்புமணி அடிக்கடி அறிக்கை கொடுத்துட்டே இருக்காரு, அதில் ஊழல் நடந்திருக்கு, தரமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு மிகப்பெரிய செய்தியாக ஆயிருக்கணும். தண்டராம்பட்டுக்கிட்ட அந்த பாலம் 3 மாதத்தில் அடித்து செல்லுது, ஒரு 16 கோடி ரூபாய் செலவழிச்சு அப்படின்னா இது எவ்வளவு பெரிய ஒரு கேள்வி ஆயிருக்கணும். ஏன்னா இவ்வளவு மக்கள் பணம் செலவிடப்பட்டு கண்டிப்பாக அதில் ஒரு மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கிறதுக்கான எல்லா முகாந்திரம் ஆதாரங்களும் இருக்கிறது. அதை நம்ம வந்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகாராகவும் கொடுத்துருக்குறோம். லஞ்ச ஒழிப்புத்துறை இதன் மீது விசாரணை நடத்த வேணும்னு அரசாங்க இலக்கத்துக்கு அனுப்பிச்சா அரசாங்கம் இன்னி வரைக்கும் அனுமதி கொடுக்காம வச்சிருக்கிறாங்க. அப்போ எவ்வளவு பெரிய ஒரு அபத்தம் இந்த மாதிரி ஊழல்கள்லாம். இந்த ஊழலே ஃபஸ்ட்டு கைண்டு வந்து என்னென்னா உங்களுக்கு கண்ணு முன்னாடியே தெரியுது. கண்ணு முன்னாடி இடிஞ்சு விழுறதெல்லாம் நம்ம இதெல்லாம் வந்து பீகாரில் கேள்விப்பட்டிருப்போம், எங்கேயாவது ஒரு இடத்துல கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஆனால் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கட்டி முடிஞ்சு இடிஞ்சு விழுது அப்படிங்கிற அளவில் மிக மோசமான அளவுக்கு ஊழல்களும் முறைகேடுகளும் அதிகமாக இருக்குங்கிறது தான் இது காண்பிக்கும். அதான் சார், திருவண்ணாமலையில் அது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறிச்சு ஓரளவுக்கு. இப்போ அதே தான் மத்திய கைலாஷில் இப்படி ஒரு ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப போயிட்டு வருது, ஒரு மாதிரி பம்பியாக இருக்குது, இந்த மாதிரி எல் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு, ஒரு அரசுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? இதை நாங்கள் விசாரிக்கிறோம், இல்லை ஏதாவது ஒரு விசாரணை பண்ணுறோம், இந்த மாதிரியாவது நீங்கள் முன் வந்திருக்கிறீங்களா? அது கூட கிடையாது. எந்த விதமான ரெஸ்பான்ஸும் எல்லாம் சரியாக தான் இருக்குது, எல்லாம் சரியாக தான் இருக்குது அப்படின்னு போவதன் மூலமாக அவங்க யாரை காப்பாற்றுறீங்க? அவர் முதல் முறை ஒரு அறிக்கை விடுறாரு, அந்த அறிக்கையில் தான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பம்ப் ஆகி போகுதுன்னு சொல்லிட்டு அதுதான் சொல்கிறார். தார் போட்டு எதை மறைக்க பார்க்குறீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்குறாரு. அப்படின்னா அதில் தரம் இல்லைன்றதா ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாரு. இப்போ அதான் சொல்கிறேன், இப்போ வந்து இது வந்து ஒரு இவ்வளவு பெரிய ஒரு ஃப்ளைஓவரை முதல்வர் திறந்துருக்கிறார். அதற்கு பிறகு அவ்வளோ வாகனங்கள் போயிருக்கு, வாகனங்கள் போய் தான் அவ்வளோ பம்பியாக இருக்குது. அப்போ ஒரு கான்ட்ராக்டர், ஒரு வேலையை முடித்த கான்ட்ராக்டர், அதுக்குன்னு அவருக்கு பேமெண்ட் கொடுத்துருக்குறீங்க, இதுக்கு ஒரு குவாலிட்டி செக் பண்ணியிருப்பாங்க. குவாலிட்டி செக் வெறும் ஏதோ ஜூனியர் இன்ஜினியர் லெவல்லலாம் கிடையாதுங்க, இது ஒரு சீனியர் இன்ஜினியர் அளவில் பண்ணுவாங்க. குவாலிட்டி செக்குங்கிறது ஹைவேஸில், ஸ்டேட் ஹைவேஸில் தனி டீமு. இங்கே ஸ்டேட் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுங்கிறது 20,000 கோடி ரூபா பட்ஜெட் மேலே, 20,000 கோடிக்கு மேலே பட்ஜெட் இருக்கிற ஒன்று. 10,000 கோடி கூட அவங்களுக்கு தேவை கிடையாது. உண்மையிலேயே ஊழல்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா 10,000 கோடி கூட அவங்களுக்கு தேவை கிடையாது. அவங்க முறைகேடு செய்வதற்காகவே, உதாரணத்துக்கு 5 வருஷம் ஒரு ரோடு ஆயிடுச்சுன்னா போட்டுடணும் அவங்களுக்கு உடனே. ஏன் போடணும்? அது முதல்ல மோசமாக இருக்காங்கிறத பார்க்கணும். ஆனால் அவருக்கு அது பார்க்கறது கிடையாது. ஏன்னா போட அவங்க 20,000 கோடியை செலவழிச்சாங்கன்னா அதில் ஒரு பர்சன்டேஜுங்கிறது ஏதோ ஒரு வகையில் அதிகாரிகள் மற்றவர்கள் எல்லாம் கமிஷன் பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அவங்க வந்து இவ்வளவு பெரிய இன்னைக்கு மாநில நெடுஞ்சாலைத்துறையில் பல ஊழல்கள் வெளிவந்திருக்குங்க. ஆனால் எதன் மீதும் நடவடிக்கை எடுப்பதற்கு இவர்கள் தயாராக இல்லை. சென்ற முறை தேர்தல் அறிக்கையில் திமுக ஊழல் குறித்து அவங்க தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டிருந்தாங்க. நீங்களே இப்போ சொல்லிட்டீங்க பெருமளவு எதுவும் பண்ணலைன்னு சொல்லிட்டு. அதிமுக நடக்கிற ஊழல் குறித்தே எதுவும் பேச மாட்டாங்க. இந்த தேர்தலில் ஊழல் எந்த அளவுக்கு அறிக்கைகளில் பங்கு பெறும் எதிர்பார்க்குறீங்க சார்? சரி, ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிறது எனக்கு தெரிந்து திமுகவோ அதிமுகவோ பெருமளவு பேச மாட்டாங்க அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். ஏன்னா 2 பேரும் இது பண்ணதுனால புதிய கட்சிகள் இப்போது ஏற்கனவே நாம் தமிழர் வந்து அதை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள். நிறைய நேரங்களில் அந்த மாதிரி ஊழல்களை வெளியிடும் போது அவங்க பேசியிருக்கிறாங்க. இப்போது தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கிறாங்க, இவங்க இப்போ ஊழலை ஒழிக்கிறோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது போன்ற கட்சிகள், மற்ற கட்சிகள் எல்லாம் என்ன அறிக்கை கொடுக்குறாங்கன்னு பார்க்குறோம். திமுகவுமே ஈவன் ஆளுங்கட்சியாக இருந்தாலுமே நாங்கள் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நீங்கள் சரி சேவை பெறும் உரிமை சட்டம் உங்களால் நிறைவேற்ற முடியல, ஏன் நிறைவேற்ற முடியவில்லை, வரும் ஆட்சி காலத்தில் நிறைவேற்றுவோம்னாது நீங்கள் வந்து வாக்குறுதி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு ஊழல்ங்கிறது மக்கள் வந்து யதார்த்தமாக எடுத்துகிட்டு போகிற ஒரு விஷயம் கிடையாது. மக்களுக்கு வந்து ஒரு சாய்ஸ் இல்லாததுனால தான் இவங்களும் ஊழல் பண்ணுறாங்க, அவரும் ஊழல் பண்ணுறாங்க, அப்போ நாங்கள் என்ன செய்யறது அப்படிங்கிறது. தவிர ஊழல்ங்கிறது மக்கள் வந்து அனுமதிக்கலை. மக்கள் ஊழலை ஒரு பெரிய பிரச்சனையாக பார்ப்பதனால தான் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் நேரங்களில் அரசியல் கட்சிகள்லாம் ஊழலை பற்றி பேசுகிறாங்க. இல்லைன்னா ஊழல் ஒரு பொருட்டே இல்லைன்னா யாருமே பேச மாட்டாங்க. சார், இப்போது நீங்கள் முதற்கொண்டு பலர் வந்து ஊழலுக்கு எதிராக கலங்கான்றீங்க, ஊழல் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க. மக்கள் வந்து இப்போ திமுகவும் ஊழல் கட்சி தான், அதிமுக ஊழல் கட்சி தான் அப்படின்னு நம்மளும் சொல்கிறோம், மக்களுக்கு தான் சொல்கிறாங்க. மக்கள் அதுக்கு சமரசம் பண்ணிக்கிட்டாங்களா? இல்லை, நான் அப்படி நினைக்கல. மக்கள் வந்து பெரும்பாலும் அதை எப்படி பார்த்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னால், திமுகவும் ஊழல் பண்ணுறாங்க, அதிமுகவும் ஊழல் பண்ணுறாங்க, எங்களுக்கு என்ன சாய்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அதனால இப்போ ஃபீல்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நாங்கள் இப்போ என் ஓட்டு விற்பனைகளை ஓட்டுக்கு பணம் வாங்க வேண்டாம்னு போகும்போது ஒரு சில இடங்களில் சொல்கிறாங்க, நாங்கள் இவங்களுக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தோம், இப்போ நாங்கள் வேற ஒருத்தருக்கு ஏன் கொடுக்கக்கூடாது, இவங்க எல்லாம் ஊழல் தான் பண்ணுறாங்க, அப்போ நாங்கள் வேற ஒருத்தருக்கு நாங்கள் கொடுப்போம் அப்படிலாம் பேசுகிறாங்க.
அதனால தான் அவங்களுக்கு வந்து மேபி ஒரு 2 கட்சி தான் பெரிய கட்சியாக இருக்கும்போது சாய்ஸ் இல்லாமல் இருக்கலாம். இன்னொரு 3-4 கட்சிகள் வரும்போது அவர்களுக்கு வெவ்வேறு கட்சிகள் சாய்ஸ் வருது. ஸோ அப்போ அந்த மாதிரியான விஷயங்களும் மக்கள் வந்து செய்யறத வந்து ஃபீல்டில் வந்து சொல்றத வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஆனால் அவங்களுக்கு பெரும்பாலும் சாய்ஸ் இல்லாத போது இவங்களும் ஊழல் பண்றாங்க அவங்களும் ஊழல் பண்றாங்கன்னும் போது அவங்க ஒரு எடை போட்டுக்கிறாங்க. யாரு வந்து குறைவா ஊழல் பண்றாங்க, யார் அதிகமா ஊழல் பண்றாங்கன்னு பார்த்து அவங்க ஓட்டு போடுறாங்க. அரசியல் கட்சிகள் வந்து பொதுமக்கள் மத்தியிலே ஊழலை நார்மலைஸ் பண்ணிட்டாங்க, அந்த அளவுக்கு நிலைமைக்கு ரொம்ப மோசமான நிலைமை கொண்டு போயிட்டாங்கன்னு பார்க்குறீங்களா சார்? நார்மலைஸ் பண்ணுறதுக்கு தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஓட்டுக்கு பணம் கொடுப்பதே பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் தான் கேட்குறாங்க, அதை நார்மலைஸ் பண்ணுறாங்க இல்லையா, சகஜமாக்குவது. இன்னைக்கு ஊடகங்களே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் அதை ரொம்ப நார்மலைஸ் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க. நாங்கள் அதனால் இன்றைக்கி என் ஓட்டு விற்பனைகளை ஓட்டுக்கு பணம் வாங்க வேண்டாம்னு மக்கள் மத்தியில் போய் பிரச்சாரம் பண்ண துவங்கியிருக்கிறோம், பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். மக்கள் மத்தியில் பேசும்பொழுது ரொம்ப தெளிவாக மக்கள் சொல்கிறாங்க, இது ஒரு தப்பு தான், இது பிரச்சனை தான், நாங்கள் வந்து வாங்காமல் ஓட்டு போடுறதுக்கு தான் தயாராக இருக்கிறோம். நிறைய வீட்டில் முடிவு செஞ்சு இந்த என் ஓட்டு விற்பனைகள்னு ஸ்டிக்கர் அவங்க வீட்டு வாசலில் ஒட்டுறாங்க உறுதி எடுத்து. ஸோ இதெல்லாம் நாங்கள் ஃபீல்டில் பார்க்கும்போது என்னென்னா சகஜம் இல்லை, யார் தான் வாங்கலாம், எதிர் வீட்டில் வாங்குறான் பக்கத்து வீட்டில் வாங்குறான் நாங்களும் வாங்குகிறோம் அப்படின்ற ஒரு அளவில் வாங்குறாங்களே தவிர அது உண்மையிலேயே சரியா தவறான்னும் போது எங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது வாங்கும்போது அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. நாங்கள் ஒரு அவங்களோட கருத்து மாதிரி கேட்குறோம். அப்போ அதில் வந்து குற்ற உணர்ச்சி இருக்குது எங்களுக்கு வாங்குறதுக்கு, அது தப்புன்னு தான் நினைக்கிறோம். அப்போ தப்புன்னு அதை எப்படி சரி பண்ணுறது, நாம தான் நிப்பாட்டணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவங்களே பேசக்கூடிய அளவில் நாங்கள் ஒரு ஜனநாயக உரையாடல் செஞ்சுட்ருக்கோம். இதை செய்யணும். இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷன் வருதுன்னா எலெக்ஷன் கமிஷன் 100% வாக்குப்பதிவு மட்டும் பண்ணால் பத்தாது. அவர்கள் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுப்பதும் வாங்குவதும் சட்டப்படி குற்றம். யாரும் பணம் வாங்காமல் ஓட்டு போடுங்க, யாரும் பணம் கொடுக்காதீங்கன்னு இப்போ செலிபிரிட்டிலாம் வச்சு 100% வாக்குப்பதிவுக்கு போடுற எலெக்ஷன் கமிஷனால் ஏன் வந்து பணம் கொடுக்கக்கூடாது பணம் வாங்கக்கூடாதுன்னு செலிபிரிட்டியை வச்சு போடக்கூடாது? ஏன் போட மாட்டேங்கிறீங்க தேர்தல் ஆணையம்? ஒவ்வொரு தேர்தல்லையும் ஈரோடு கிழக்குக்கு நான் போகும்போது தேர்தல் ஆணையம் வந்து ஒரு இடத்துல கூட அதுக்கு போர்டு வைக்கல. எல்லா இடத்துலையும் 100% வாக்குப்பதிவு வச்சுருக்காங்க. ஒரு இடத்துல கூட ஓட்டுக்கு பணம் கொடுப்பது வாங்குவது சட்டப்படி குற்றம்னு போர்டு வைக்கல. அவங்க பணம் கொடுக்குறாங்கன்னு நான் அந்த 1947 1950 ஏதோ ஒரு நம்பர் வச்சிருக்கிறாங்க அவங்க, 1950 நினைக்கிறேன். அந்த நம்பருக்கு நான் கால் பண்ணால் அதை கால் பண்ணி எடுக்கிறதுக்கு அந்த பக்கம் ஆள் இல்லை. அவ்வளவு மோசமாக அவங்களோட கம்ப்ளைண்ட் மெக்கானிசம், புகார் மெக்கானிசம்லேருந்து எல்லாமே இருக்குது. இதெல்லாம் நம்ம இந்த முறை பண்ண வைக்கணும், எலெக்ஷன் கமிஷனை பண்ண வைக்கணும். இது சகஜமாக்கக்கூடாது. ஈவன் செலிபிரிட்டிஸே கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பணம் வாங்கிட்டு நீங்கள் யாருக்கான ஓட்டு போடுங்கலாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஏன்னா நேர்மையான சமூகம் அமைய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நாம தான் இதை நேர்மையான சமூகத்தை நோக்கி நகர்த்தணும். அப்போது மக்கள் நம்ம நேர்மையாக இருக்கணும், நாம் வந்து அவங்க காசு கொடுத்தா கூட நாம் அதை வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை மக்கள் எடுக்கணும். அப்படிங்கிறது தான் இந்த போன்ற பிரபலங்கள் சொல்லணும், அதை சொல்லணுங்கிறதும் நாங்கள் கேட்டோம். கண்டிப்பாக சார், உங்களுடைய ஊழல் எதிர்ப்பு இயக்கத்தில் தொடர்ந்து களமாடிட்டு வரீங்க. உங்களுடைய நோக்கம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். மற்றும் ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்க சொல்லிட்டு இயக்கமாகவே நீங்கள் செயல்படுத்திட்டு வரீங்க, நாமளும் பார்த்துட்டு வரோம். அந்த நோக்கம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி.